ப்ரோ உங்க கையாலே உங்க அம்மாவுக்கு சமைச்சு போடுங்க ப்ரோ. பண்றோம். என் கையால சமைச்சு போட்டா எங்களுக்கு சமைச்சு போட எல்லாம் போயிடும். வேற மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைஸா போவோம். ரைட்டு வெளியே போலாமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்ன உடனே எக்ஸைட்மெண்டோட கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியல. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட் விஷ் தான். நீங்க நிறைய பேர் விஷ் பண்ணல, எனக்குன்னு இல்ல, நிறைய பேருக்கு விஷ் பண்ணல. அதனால இன்னைக்கு தெரிஞ்சிச்சுல, நிறைய பேருக்கு விஷ் பண்ணுங்க. இன்னைக்கு தங்கம் வாங்கினா பெருகுமாமா. ஆனா நானும் எதுவும் சொல்லாம கூட்டிட்டு போன இடம் தான் முருகர் கோயில். நாங்க 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போய் பல வருஷம் ஆச்சு. அப்புறம் சாப்பிடலான்னு கடைக்கு வந்தா இலையை கழிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. பிரியாணி வந்துருச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அம்மாவை சாப்பிட வச்சு பாக்குறதும் நல்லா இருக்கு. உங்களுக்கு அம்மாவை பிடிக்கணும் ஆத்தான ஒரு கமாண்டும் அப்படியே ரெட் கலர்ல ஒரு ஹார்ட்டும் போட்டு விடுங்க. பில் பே பண்ண சொன்னதுக்கு ரியாக்ஷனை பாருங்க. அப்படியே ஃபாதருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்த இடம் தான் ஐஸ்கிரீம் கடை. இது இன்னும் முடியல, கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி வாங்கினதை பாருங்க. சரி நம்ம காரியத்துக்கு வருவோம் அப்படின்னு வந்தா அப்பாட்டு சொல்லி எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லுவான். உனக்கு சோறு போடுறதா தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி.